ஹலோ ஹாய். இன்னைக்கு நம்ம ஜிலேபி பிடிக்க வந்திருக்கோம். சிங்கிள் முள்ளு கத்திக்கின்னு இன்னைக்கு நம்ம ஜிலேபி பிடிக்கிற இல்லையா பார்ப்போம். ஜிலேபி பிடிக்கலாம் வந்துட்டோம். பிடிக்கணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு மீன் கிடைக்குதா கொம்மா போகிறோமா என்ன பார்ப்போம். ஆமாம் மக்களே, மீன் பிடிக்க இறங்கிட்டோம். மண்புழு போட்டு மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்க்கலான்னு தனிப்பட்ட ஆள் எல்லாருக்கா சிங்கிள் முள் போட்டு சரியான அலை அடிக்குது. இதில் மீன் போட்டு பார்க்கலான்னு போட்டோம். ஆனாலும் நமக்கு மீன் கிடைக்கல. லாஸ்ட்டாக நம்ம பிடிச்ச வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணலை. ஒரு 3 மீன் தான் பிடிச்சோம். நம்ம பிடிக்க முடியல. நம்மளை தவிர எல்லா மீன் நல்லா பிடிச்சாங்க. எல்லாமே பார்க்க தான் போகிறீங்க. இப்படி அப்படி போவாத, இப்படி வா, எங்களை கவர பண்ணி நில்லு. ரெண்டாயிரத்தி 26 ஜூலை 29 இன்னைக்கு மீனுக்கு போயிருக்கோம். நமக்கு மீன் என்னவோ கிடைக்கல. அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சரியான மீன் அடிச்சுங்கிறாரு. அவர் தான் பொழக்க வாசிக்கிறாரு. ஒவ்வொன்றும் 1/2 கிலோ சைஸ் ஜிலேபி தான். ஜூம் பண்ணி எடுக்க முடியல, லைவில் போட்டிருப்பேன் ஜூம் பண்ணி, அதில் போய் பாருங்கள். சரியான சைஸ் மீன் தான் அடிக்கிறாரு. ஒவ்வொன்றும் 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். பாரு மக்களே, அடிச்சு தூக்கிட்டாரு. அடிச்சு தூக்கிறாரு காலமாக பாருங்க. பாருங்க மக்களே, அவர் நல்லா மீன் பிடிக்கிறாரு. அதனால் அவர் பிடிக்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்த்து நிற்க முடியும். நம்மளால் மீன் பிடிக்க முடியல. அவர் பிடிக்குதுன்னா பார்த்து வீடியோ எடுப்போம். அதனால தான். கொண்டு இருக்குதா? நம்ம ஒன்று கூட பிடிக்கல.
துணியால் போட்டு வச்சுக்கிறேன். இந்த வரைக்குதான் மீன் வலிச்சு உனக்கு உன்னால்தான் எந்த வலிச்சு மீன் மாற்றி வச்சிருக்கு. நான் வந்து ஆட்டு வலி கேட்டு வலிச்சுட்டு பாருங்க. பிடிச்ச மீன் ஒரு சிப்பம் கோணி பைப்புலாம் வந்துடுச்சு. ஒரே ஆள் பிடிச்சாரு. அவ்வளோ இவ்வளோ மீனும் எல்லாம் சரியான சைஸு தான். இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது.